கனமழையால் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 138 அடியாக உயர்ந்த நிலையில் அணையிலிருந்து வினாடிக்கு 1078 கனஅடி வீதம் நீர் திறந்து விடப்படுகிறது. கூடுதல் விவரங்களுடன் நிகழ்ச்சிய செய்தியாளர் பழனிக்குமார் விவரம் என்ன, எந்தெந்த பகுதிகளுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக தேவப்பிரியன், அதாவது மேற்கு தொடர்ச்சி ஒட்டியுள்ள தேனி மாவட்டத்தில் நேற்று இரவு முழுவதும் விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் தொடர்ச்சியாக தான் கேரளாவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் பெய்த கனமழை காரணமாக முல்லை பெரியாறு அணைக்கு நேற்று இரவு ஏறக்குறைய 40,000 கன அடி நீர்வரத்து ஏற்பட்டது. இந்த திடீர் நீர்வரத்து காரணமாக அணையின் நீர்மட்டமும் ஒரே நாள் இரவில் 4 அடி வரை உயர்ந்து இன்று அதிகாலை 136 அடியை எட்டியது. முல்லை பெரியாறு அணையில் தமிழகத்திற்கு 142 அடி தண்ணீர் தேக்க உரிமை உள்ள போதிலும் ரூல் கர்வ் விதிப்படி அந்த 142 அடியானது நவம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகுதான் தண்ணீர் தேக்க முடியும் என்பதால் தற்போதைய அட்டவணைப்படி, அதாவது அக்டோபர் 20ஆம் தேதி வரை 137.75 அடி வரை மட்டும் தண்ணீர் தேக்க முடியும் என்பதால் உபரி நீரானது கேரளாவிற்கு திறக்கப்பட்டுள்ளது. அதாவது அணையின் 13 மதகுகளில் தற்பொழுது 3 மதகுகள் மட்டும் திறக்கப்பட்டு வினாடிக்கு 1078 கன அடி வீதம் கேரளாவிற்கு உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வல்லக்கடவு, சப்பாத்து, வண்டிப்பெரியாறு, உப்புத்தரா உள்ளிட்ட இடுக்கி மாவட்டத்தில் உள்ள முல்லை பெரியாற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அணையின் நீர்வரத்திற்கு ஏற்ப உபரி நீர் வெளியேற்றத்தின் அளவும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் கேரளாவில் உள்ள இடுக்கியில் உள்ள முல்லை பெரியாற்றின் கரையோர பகுதி மக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி தமிழ்நாடு நீர்வளத்துறை மற்றும் இடுக்கி நிர்வாகம் அறிவித்துள்ளது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி பழனிக்குமார்.